பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 12வது ஸ்லோகம். மோகாஷா மோக கர்மாணா மோகஞானா விசேதசக ராட்சசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாக. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் 11வதில் என் பெருமையை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நான் மனுஷ உருவத்தில் வந்ததுனால என்னை ரொம்ப அவமரியாதை பண்ணுறா, என்னோடய பெருமையை அவள் தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொன்னாரோன்னு அதைத்தான் இப்போது சொல்லிகிட்டு இருக்கார். அதுபோல் என்னை உண்மையை அறிஞ்சிக்காதவன் எந்த நன்மையும் அவனுக்கு கிடைக்க போகிறதில்ல. என்னை அறிஞ்சிட்டவனுக்கு மட்டும்தான் நல்ல கதி கிடைக்கும். ஏன்னா அவன் அப்படி மோகினி, அப்படின்னா என்னை பற்றி உண்மை அறியாமல் மயக்கத்திலேயே இருக்கு அவனோட அறிவு. அவள்கிட்ட என்னென்னா ராட்சச சுபாவம், அசுர சுபாவம் இதுதான் நிறைய அடங்கியிருக்கு. அதனால் அவளுக்கு என்னை பற்றி உண்மை நிலை தெரியவே தெரியாது. அவள் என்ன பண்ணுறா, அந்த ராட்சச உடல் அசுர உடல்னால் என்ன அர்த்தம், அந்த மாதிரி குணமுள்ள உடம்பையும் சுபாவத்தையும் கொண்டு வந்துருக்கனால உண்மையான அறிவே அவளுக்கு ஏற்படாமல் கெட்டு போயிடுறா. அவர்களால் என்ன பண்ண வீணான ஆசையை வச்சுட்டு இருக்கா மனசில். எப்படின்னா, ஏன் அவளுக்கு பகவான்கிட்ட உண்மை நிலை தெரியலன்னா, யாகம் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த கர்மாவெல்லாம் இந்திரனுக்காக செஞ்சு நான் அப்படியே மோட்சத்தை அடையணும்னு நினைக்கூடாது. இந்திரன் தான் தன்னை கொடுக்குறான் அப்படின்னு ஒரு மோகத்தில் இருக்கா. இந்திரனால் கொடுக்க முடியாது. இந்திரனுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறது பகவான், அவர் தான் கொடுக்க முடியும். இவாளெலாம் சரீரம். அந்த சின்ன ஞானம் வந்தால் தான் நம்ம எந்த யோகம் செஞ்சாலும் சித்திக்கும். இவளுக்கு அந்த விபரீத அறிவு இருக்குல்ல, இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணுறா, நமக்கு இந்திரனை சேவிச்சா கிடச்சிரும், யாகம் பண்ணால் கிடச்சிரும், இதை பண்ணால் ஆயுசு கிடச்சிரும், இதை பண்ணால் குழந்தை கிடச்சிரும்னு சும்மா நினைக்கிறா. அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மனசில் நினச்சிக்கணும். இவள் எல்லோரும் சரீரமாக இருக்கிற பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பகவானை மனசில் வச்சுண்டா மட்டும்தான் நம்ம காரியம் சித்திக்கும். இப்போ ஸ்ரீமன் நாராயணன் எவ்வளோ பெரியவர். அங்கேருந்து இந்திரனுக்காக என்ன பண்ணார், வாமன அவதாரம் எடுத்து மகாபலிட்ட பிட்சை கேட்டு அடுத்த செகண்ட் என்னாச்சு, திரிவிக்ரமனாக வளர்ந்தார். அந்த திரிவிக்ரமனாக வளர்ந்தாங்கிறது மனசில் நினச்சிக்காம வாமனனாக வந்ததை மட்டும் நினச்சிட்டு கூழன் பிட்சை கேட்டான் அப்படி நினச்சிருந்தோம்னா நம்ம அறிவு மட்டமாக போயிடும். நமக்கு அப்புறம் எந்த காரியமும் நமக்கு சித்திக்கவே சித்திக்காது. எவ்வளோ பெரிய பகவான் நமக்காக இறங்கி நம்மள ஒத்தரை நம்மளோட இருந்தார். அந்த எளிமையை நினச்சி நம்ம அவரை பூரித்து போய் அவரை வணங்கணும். அந்த அறிவு இருந்தால் தான் நமக்கு எல்லா காரியமும் சித்திக்கும். இவாள்லாம் மோகிம், அந்த விபரீத அறிவில் இருக்கா. ஸோ இவாளுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாது, என்னோடய பெருமையை அவள் தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொல்லின்னு இருக்கார்.